ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற வால் ஃபேன் பாருங்கள். 3ல் ஓடும் போதே ரன்னிங் பார்த்தீங்கன்னா 1ல் ஓடுற அளவுக்கு அவர் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது. இது 1ல் வச்சோம்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ, சுத்தமாக ரன் ஆகிறதே ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆல்ரெடி இந்த மாதிரி ரன்னிங்கில் இருக்கும்போது நான் கெப்பாசிட்டருமே மாற்றி பார்த்துட்டேன். கெப்பாசிட்டர் மாற்றினாலுமே நமக்கு ரன்னிங் எதுவும் எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ப்ளக்கை ரிமூவ் பண்ணிட்டு ஃபேனை ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு கெப்பாசிட்டர் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி போட போகிறோம். கெப்பாசிட்டர் சேஞ்ச் பண்ணி ஃபேனை ஃபுல்லாக ரிமூவ் பண்ண அவசியம் இல்லை. ஸோ பேக்கில் இருக்க கவரை மட்டும் ரிமூவ் அந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சுட்டு அந்த கேப்பில் அந்த ஸ்லாட்டில் வச்சு லேசாக அழுத்தினீங்கனால இந்த பேக் கவரோட அந்த லாக்கு ரிமூவ் ஆயிரும். ஏன்னா ஃபேனை நீங்கள் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி தான் கெப்பாசிட்டர் ரிமூவ் பண்ண அவசியம் கிடையாது. பாருங்கள், சிம்பிளாகவே ரிமூவ் பண்ணியாச்சு. ஒரு சில ஃபேன்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயர் டைப் கெப்பாசிட்டர் தான் நமக்கு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கெப்பாசிட்டர் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி கெப்பாசிட்டர் எந்த வேறு எதில் கனெக்ட் ஆகுது ஃபஸ்ட்டு கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுட்டு கெப்பாசிட்டர் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறோம். கெப்பாசிட்டர் ஏசினால் வலாட்டி கிடையாது, எதில் வேணாலும் எந்த வேறு வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் பாருங்கள் 3 கெப்பாசிட்டர் சேஞ்ச் பண்ணிட்டேன். 2 MFT கெப்பாசிட்டரு, 440 வோல்ட்டு ஏசி சப்ளை உள்ள கெப்பாசிட்டர். இந்த கெப்பாசிட்டர் எந்த விதமான இதுவும் இல்லை. நம்ம இது பாருங்கள், எலக்ட்ரான் பிராண்ட் 0.25 கெப்பாசிட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். நார்மலாக 2 MFT போட்ட இடத்துல இப்போ 0.25 அடிஷ்னலாக கொஞ்சம் ஆட் பண்ணி போடுறோம். நீங்கள் ஆக்சுவலாக நம்ம சீலிங் ஃபேன் 2.5 MFT கெப்பாசிட்டர் போட்டிருப்போம் 440 வோல்ட்டு ஏசியில். இப்போ 2.25 MFT 0.25 MFT கெப்பாசிட்டர் நார்மலாக இருந்த விட கொஞ்சம் பூஸ்டப்புக்கு பூஸ்டப் பண்ணி போடுறோம். அதுபோக இந்த எலக்ட்ரான் கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா அந்த நார்மல் கெப்பாசிட்டரை விட நல்ல ஒரு லைஃப் வருது. நார்மல் கெப்பாசிட்டர் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நல்லா ரன்னிங் இருக்குது. ஆனால் ஒரு 2-3 மந்த்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் ரன்னிங் ரொம்ப ஸ்லோவாகிடுது. கெப்பாசிட்டர் அடிக்கடி ஃபெயில் ஆகிறதுனால தான் இப்போ நம்ம இந்த ஸ்கொயர் டைப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் டைப் கெப்பாசிட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம எப்படி கெப்பாசிட்டர் ரிமூவ் பண்ணோம் அதே மாதிரி ரெட் ஒயர் ரைட் சைடு இருந்துச்சு. ஸோ அந்த ரைட் சைடு இந்த ரெட் ஒயரோட கெப்பாசிட்டர் ஏதாவது ஒரு ஒயரை இருந்த இடத்துல நல்லா டைட்டாக முறுக்கிட்டு உள்ளே வச்சு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு லாக் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களே தான் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு லைக்காக கொடுத்தீங்க அடுத்தடுத்த வீடியோ பார்த்துக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். எல்இடி டியூப் லைட்டு, எல்இடி ஸ்ட்ரிப்பு, நிறையா வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். எம்சிபி எப்படி செக் பண்ணுறது, எப்படி ஆர்சிசிபி எப்படி செக் பண்ணுறது, மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது பண்ணுற உங்களுக்கு ஏதாவது வீடியோ தேவைப்பட்டாலும் நீங்கள் கமெண்டில் கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவாக உங்களுக்கு அந்த வீடியோவுமே நான் அடுத்து ஃபியூச்சர் வீடியோவாக போடுறேன். பாருங்கள், இதை கெப்பாசிட்டர் லாக் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் கேபிள் டை யூஸ் பண்ணி எந்த இடத்துல வச்சா லாக் பண்ண முடியுமோ அந்த இடத்துல கெப்பாசிட்டர் உள்ளே வச்சுட்டு லாக் பண்ணிக்கோங்க. கெப்பாசிட்டர் லாக் பண்ணலாலும் பிரச்சனை இல்லை, கெப்பாசிட்டர் உள்ளே சேஃபாக உள்ளே வச்சுட்டு கவர் போட்டுக்கலாம். ஆனால் ஏதாவது ஒரு இடத்துல போய் டைட்டாக ஏதாவது பிடிச்சிக்கிடுச்சுன்னா கவர் க்ளோஸ் பண்ண முடியாது. அதனால் எந்த இடத்துல வச்சு கெப்பாசிட்டர் லாக் பண்ண முடியுமோ அந்த இடத்துல வச்சுட்டு கெப்பாசிட்டர் கேபிள் டை ஏதாவது யூஸ் பண்ணி லாக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபைனலாக கவரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி ரிமூவ் பண்ணணும் அதே இடத்துல கரெக்டாக அந்த கேப்பில் உள்ளே வச்சுட்டு ரொம்ப சிம்பிளான டெக்னிக் தான், லேசாக அழுத்தினீங்கனால லாக் ஆயிரும். பார்த்தீங்கன்னா லாக்கும்போது ஒரு சின்ன சத்தம் கேட்கும். அதில் அந்த கேப்பில் ஸ்லாட்டில் அந்த காடி அதில் உட்காந்துக்கிட்டு லாக் ஆயிரும். இப்போ பாருங்கள், ரன்னிங்கை செக் பண்ண போகிறோம். நார்மலாக இருந்த ரன்னிங்க்கும் இப்போ இருக்க ரன்னிங்கும் பாருங்கள். இது 1ல் ஓடுது. 1ல் ஓடுறத பார்த்தீங்கன்னா 3 ஓரளவுக்கு நல்ல ஸ்பீட் இருக்குது. பாருங்கள், 1ல் தான் இருக்குது. இப்போ 3ல் வைக்கிறேன் பாருங்கள். ஸோ நல்லாவே ரன் ஆகுது. ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிங்க. மீண்டும் இது போன்ற அடுத்த பயனுள்ள வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, தேங்க்யூ.